உடலில் வந்துடும். உடலில் வந்த பிற்பாடு அது எங்கே வைப்பீங்க? உடல் வந்த பிற்பாடு எங்கே வைப்பீங்க? குடோனில் வச்சா குடோனில் வைக்கணும். குடோனில் வந்து சப்போஸ் உங்களுக்கு சொந்த குடோனில் வச்சிங்களேன், வாடகை எடுக்கிறீங்க, அதுக்கு ரெண்ட் கொடுக்கணும். அந்த ரெண்ட் என்னது? கேரிங் காஸ்ட். வந்த உடனே இன்சூரன்ஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு நாளைக்கு ஏதாவது ஃபயர் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், நாளைக்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் பண்ணணும்னா அது என்னது? கேரிங் காஸ்ட்டு. பேங்க்கில் பணம் வாங்குறீங்க, அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு உண்டான பணத்தை வாங்குறீங்க. பேங்க்கில் லோன் வாங்குறீங்க, லோனு கேஷ் கிரெடிட் வாங்குறீங்க, 2 லட்சம் லிமிட் வாங்குறீங்க. பணத்தை பேங்க்கில் எடுத்து நீங்கள் ஆர்டர் கொடுத்து பணத்தை கட்டிடுறீங்க. அது ஸ்டாக்கு வாங்குறதுக்காக வாங்குறது. அது ஆர்டரிங் காஸ்ட்டில் வராது. அது ஸ்டாக்கு வாங்குறதுக்காக, ஸ்டாக்கை வைக்கிறதுக்காக வாங்குறது பேங்க்கில் லோனு. அது பேங்க் சும்மா கொடுக்குமா? பேங்க்கு வட்டி கொடுக்கும். இந்த வட்டி என்னது? இன்ட்ரெஸ்ட், கேரிங் காஸ்ட்டு. ஸோ 2 காஸ்ட்டு முக்கியமாக நீங்கள் மறக்கக்கூடாது. ஆர்டரிங் காஸ்ட்டு, கேரிங் காஸ்ட்டு. இந்த 2மே முக்கியமானது. இந்த கேரிங் காஸ்ட்டு ரொம்ப மோசம். எது வேணாலும் வந்து கம்மியான ஸ்டாக்கும் தப்பு, அதிகமான ஸ்டாக் வந்தால் கேரிங் காஸ்ட் அதிகமாகணும். ஸ்டாக் அதிகமாச்சா கேரிங் காஸ்ட்டு இப்போ 200 டன் 100 டன் தேவைப்படும். 200 டன் வச்சா 2 கூட விற்கணும். 200 டன்னுக்கு வந்து